ஐயா வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே சந்தோஷ் சார் எப்படியாவது மலேசியாவில் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம உலக அளவில் நிறைய சேல்ஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ மனோஜி கால் பண்ணி கேட்குறாங்க, உங்களுடைய மாமனார் மலேசியா தானே அப்படிங்கும்போது மனோஜ் சமாளிக்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் மாமா வேர்ல்டு டூர் போயிருக்காரு, அவர் மலேசியா வர 6 மாதம் ஆகும் அப்படிங்கும்போது, சரி வர 6 மாதம் ஆகட்டும், என் கூட ஆகட்டும். ஆனால் அங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க உறவினர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்கள், அங்கே புதுசாக தொழில் பண்ணணுன்னா என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அந்த சர்க்கார்லேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சார், என் வீட்டை மட்டும் கேட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணிகிட்ட சொல்லையில் ரோகிணி ரொம்பவே திணறாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மனோஜ் என்ன மாட்டி விட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, உங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருக்க தான் செய்வாங்க, உங்கள் மாமாட்ட கேளுங்க அப்படிங்கும்போது, அவர் எந்த கண்ட்ரியில் இருப்பாரோ எங்கே இருப்பாரோ அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இல்லை ஃபோன் நம்பரை என்கிட்டயே தான் ரோகிணி, நான் பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நானே பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யணும்னு தெரியல. சந்தோஷ் சாரை வச்சு தான் நம்ம கடன் அடைச்சி பிஸ்னஸ் பெருசாக பையன் பண்ண முடியும்னா காரணம் சந்தோஷ் சாரால் மட்டும்தான் முடியும். ஆனால் சந்தோஷ் சாருக்கு நம்ம இதை செய்யலைன்னா அவர் நம்மளுக்கு டீலர்ஷிப்பை விட்டு கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழிச்சிட்ருக்காங்க. இங்கே வித்யா வீட்டுக்கு போகிறாங்க ரோகிணி. இந்த மாதிரி ப்ரோன்மணியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை ப்ரோன்மணியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ப்ரோன்மணியை பார்க்க போகிறாங்க. ப்ரோன்மணி கீழே விழுந்து ஆஸ்பத்திரியில் வைக்காங்க அப்படின்னு சொல்லுதாங்க. அங்கே பார்க்க போகிறாங்க. பார்க்க போயிட்டு இந்த மாதிரி சொல்லுது, ஆள்கிட்ட கொஞ்சம் ஃபோனில் பேசணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பருமா ரோகிணி, வித்தியா சொன்னான்னு சொல்லிட்டு நான் நிறைய உதவி பண்ணிட்டேன், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பண்ண பாவத்துக்கு தான் இப்போ கீழே வந்து கிடக்கணும்னு தெரியலை. என் சொந்த மருமகன், எனக்கு பிள்ளை கிடையாது, என் மருமகன் கல்யாணத்துக்கு என்னால் தலைமாட்டில் நிற்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு மனசு கஷ்டம். இன்னுமே நான் போய் சொல்ல தயாராக இல்லை, போயிட்டே இருமா. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்க ஆட்கள் யாராவது இன்னும் கேட்டாங்கன்னா நான் உள்ளதை சொல்லி விடுவேன். ஏன்னு கேட்டால் என்னமோ நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் தெரியலை. இவங்கள்ட்ட கிளம்பிடுறாங்க. அப்போ வித்தியா சொல்கிறாங்க, அப்போ பலகுரல் யாராவது பேசுவாங்களா, அவங்கள வச்சு பேசிட வேண்டியதானே ஃபோனில் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு டப்பிங் பேசுகிறவன்ட்ட போகிறாங்க. இந்த மாதிரி இந்த குரல் கேட்டுக்கோங்க, இதே மாதிரி பேசணும் அப்படிங்கிறாங்க. அசால்ட்டாக பேசிடலாம், என்ன பேசணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் தரேன், அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் உங்கள் மாமா பேசுகிறேன், வேறு நாட்டிலேருந்து பேசணும், ஒரு நாட்டை சொல்லிவிட்டு அந்த நாட்டில் பேசுகிறேன், இங்கெல்லாம் தொழில் பண்ணது நிறைய நடைமுறை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது மனோஜ் ஃபார்வர்ட் பண்ணுவார் அவருக்கு காலை, சந்தோஷம் ஒரு நாளுக்கு. அவர்கிட்ட நீங்கள் பேசிடுங்க, எங்கள் நாட்டில் பண்ணதில் நிறைய செலவு நடைமுறை அதிகம், நீங்கள் இங்கெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வேறு எங்கேயும் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க, இதோட முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. அப்படியே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மறுபடியும் எப்படி இருக்கீங்க, எது இருக்கீங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. நல்லா இருக்கேன் அங்கிள், இந்த மாதிரி எங்கள் ஓனர்கிட்ட பேசணும், நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஃபுல்லாக சொல்லிச்சு, நீ கால் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே, சார் லைனில் இருக்கிறாரு ரோகிணியோட மாமா, நீங்கள் பேசுங்க, நீங்கள் தானே மலேசியாவில் தொழில் பண்ணணும்னு சொன்னீங்க, அது சம்மந்தமாக அவர் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் சார் அப்படிங்கிறாங்க. என் பேர் மாரிமுத்து அப்படிங்கிறாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உங்கள் மருமகன் இருக்கார்ல மனோஜ், அவருக்கு நான் தான் கம்பெனிலேருந்து பொருள் கொடுக்குற ஓனரு. இப்போ நான் தொழிலை விரிவாக்கலாம், மலேசியா அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் தெரிஞ்ச நாட்டிலலாம் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். அங்கே எப்படி சார் நடைமுறை என்ன ஏதுன்னு கேட்குறாரு. சார் இங்கெல்லாம் ரேட் அதிகம், நீங்கள் இங்கே பண்ணுறதுக்கு வேறு எங்கேயும் பண்ணிட்டு போயிடலாம், உங்களுக்கு வருமானம் அந்தளவுக்கு வராது அப்படின்னு சொல்லி மனசை மாற்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே அப்படியே ஆச்சரியன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. மறுபடியும் மனோஜ் கால் பண்ணி, மனோஜ் என்ன உங்கள் வீட்டம்மாவோட அங்கிள் இப்படி பேசுகிறாரு, நான் 2-3 நாள்கிட்ட கேட்டேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் உங்கள் மாமனார் அங்கே இருக்கும்போது சரி ரைட் நம்ம தெளிவாக கேட்டுக்கலான்னு பார்த்தேன், நீங்கள் அவங்க உறவினர் வச்சு பேசுகிறீங்க, அவங்க தெளிவாக பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே சார் கேட்டு சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணி, என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க.
உங்கள் அங்கிள் பேசுனது தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அங்கிள் அங்கே நடக்கிறத அப்படி தெளிவாக சொல்லிட்டாங்க. சந்தோஷ் சாருக்கு அங்கே தொழில் பண்ணால் லாபம் வராது அப்படிங்கிறத எங்கள் மாமா சொல்லிவிட்டு எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே சந்தோஷ் சார் மறுபடியும் மனோஜுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. மனோஜ் ஃபோனை எடுக்கலையே. மலேசியாவில் வேறு யார் இருக்கான்னு தெரியலையே. சரி ரைட், நம்ம நேரில் போய் பேசிவிட்டோம். நம்ம தான் நாளை கழிச்சு சென்னை போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே முத்து மீனா வந்து பரசு மாமா பார்க்க போகிறாங்க. போயிட்டு எப்படி இருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விருந்துக்கு கூப்பிட்டதுக்காக போகிறாங்க. அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டு வந்து இங்கே சாப்பாடு சௌகரியம்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ விஜயா ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவங்க விருந்துக்கு வந்திருக்காங்க, என்ன பேசுகிற மாதிரி அவங்கள பேசாதங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நீயும் திமிருத்தனம் தான் பண்ணுற, வந்தவங்களும் திமிருத்தனம் தான் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த விருந்துக்கு வந்த பையன் நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ அண்ணாமலை, என்ன தம்பி விருந்துக்கு வந்துட்டு உடனே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லையா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைவாம்மா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அத்தை தெரியாமல் பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்தாப்புல அண்ணாமலை வந்து பலார்னு விஜயாவுக்கு 4 போடு போடுதாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ? இந்த வீட்டில் மீனாவை பேசிகிட்டு இருக்க மாதிரியே வாரமணியும் புறமணியும் பேசுவேன். மீனாவும் மருமகம் பொறுத்துக்கிட்டு நீ பேசலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. வாரவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் நீ பேசலாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன உனக்கு மட்டும் தான் நாட்டிலே சொந்த வீடு இருக்கா? மற்றவங்களுக்கு சொந்த வீடு இல்லையா? எல்லாருக்கும் எல்லாம் இருக்க தானே செய்யுது. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. விஜயா மூச்சு கட்டாமல் ரூம் பார்த்து போயிடுறாங்க. தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, என் நண்பன் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே நண்பன். ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து வரும்போது என் வீட்டம்மா பண்ண தப்பு, வாங்க தப்பாக நினைக்காதங்க, நீங்களே என் பிள்ளை மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை உட்கார வச்சு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ முத்து, நீங்கள் ஜூஸ்லாம் குடிங்க, இன்றைக்கி இருந்தால் போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைண்ணே கிளம்புறோம், ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க மாடியில் இன்னும் ரூம் கட்டலை, அப்படி ரூம் கட்டி முடிச்சா நம்மளே அந்த ரூமில் வச்சுருக்கலாம் அவங்கள, இப்போ உடனே அனுப்புது மாதிரி போச்சுங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா குணத்துக்கு யாரையும் வச்சு பார்க்க முடியாது மீனா, நம்மளை மாதிரி யாரும் இருந்துக்க மாட்டாங்க. சரி ஓமோ என் வாடி இருக்குது அப்படிங்கும்போது இந்த கதையை சொல்கிறாங்க. உடனே முத்து ரொம்ப கோவத்தில் அவங்க அம்மா ரூம் போய், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, எங்கள் மேலே உள்ள கோவத்தில் வர சொந்தக்காரங்களாம் காமிப்பீங்களா? அவங்கள கூப்பிட்டு வந்தேன், திடீர்னு ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னு வெளியே போனேன், நீங்கள் ஒரு மாதிரி பேசிக்கிங்க, இப்படிலாம் பேசுகிறவளை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. டேய் இது ஏன் வீடு, நான் அப்படி தான் பேசுவேன் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசுகிறதா இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் பேசணும். ரோஹிணிகிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது, ஸ்ருதிகிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது, மீனாவை பார்த்தா வேறு மாதிரி பேசுகிறது, இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வந்து அப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது அண்ணாமலை வராங்க. அதுதான் 4 ப்ரூஃப் கொடுத்தேன், இனிமேலும் இப்படி செஞ்சா அப்படின்னா நான் வேறு ஒரு வைத்தியம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. பண்ணுப்பா, நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும்பா, நீ ரொம்ப பேச விட்டப்பா, முன்னாடியே வாயிலே 2 போட்டுன்னு வச்சுக்கப்பா, அம்மா அந்தளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய் உன் வாயை மூட்டு போடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாயை மூடணுன்னா நான் ஏன் பேச போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வண்டி கிளம்பி போயிடுறாங்க. ஒரு நாள் ஆகுது. மறுநாள் சந்தோஷ் சார் வந்து அங்கேருந்து கிளம்பி பாம்பேலேருந்து கிளம்பி ஃப்ளைட்டில் சென்னை வந்துடுறாரு. சென்னை வந்தோடனே முத்துக்கு கால் பண்ணுறாரு. முத்து உங்கள் வீட்டுக்கு தான் வரேன், நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சார் வரேன் சார்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து சாப்பிட்டுட்டு மதியம் கடை கிளம்புறதுக்கு போகும்போது சந்தோஷ் சார் சார் வாங்க சார் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் ஃபோன் பண்ணால் சரியாக பதிலே சொல்ல மாட்டேறீங்க, நீங்கள் டீலராக இருக்கீங்க, என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து எப்படி இருக்கீங்க அப்படிங்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. பெரிய ஓனர், என் மாமன் பெரிய பிஸ்னஸ் மேன், ஏன் மோட்டர் நல்லா பேசுவான்னு பார்த்தா நான் சாதாரண இந்த டிரைவர்கிட்ட பேசிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி என் பையன் பெரிய பிஸ்னஸ் மேன், நிறைய படிச்சிருக்கான், அவங்ககிட்ட பேசுங்க, இவன் சாதாரண டிரைவர் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உண்மையும் உழைப்பும் அவங்ககிட்ட இருந்தால் என்றைக்குமே அவங்க பெரிய ஆள் தான். உங்கள் பையன் முத்து உண்மையிலே ரொம்ப பெரிய ஆள், படிப்பு கம்மியாக இருக்கான், அவங்கள்ட்ட நேர்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அப்போ என் பையன் மனோஜ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அவன்கிட்ட நேர்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் அதை ஒன்றும் சொல்லலை, மனோஜை வந்து எதையாவது கொடுத்தா அதை செய்ய மாட்டுறாரு. மலேசியாவில் நான் ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிக்கலாம், அவன் மாமனாருக்கு அந்த ஊர் தானே, சொந்த பந்தத்தினுடைய ஃபோன் நம்பரையாவது கொடுங்க வைங்கன்னு ஒரு சொந்தக்காரன்னு ஒரு ஆள் பேசினார். பேசும்போது தான் தெரியுது அவர் நான் தொழில் பண்ணக்கூடாதுன்னு பேசுகிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் 2-3 ஆள்கிட்ட பேசினேன், நடைமுறையை வேறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே நம்பிக்கையான ஆள் வந்து மலேசியாவில் யாராவது இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும், அப்படி தெரிஞ்சுன்னா தொழில் பண்ணதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போது ரோஹிணி உங்கள் ஃபேமிலியில் அங்கே தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே தான் இருக்காங்க, இப்போ யாரையும் தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ யார்கிட்ட தொடர்பு கொண்டு நான் வந்து அங்கே இது பண்ண எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது
அப்படின்ட்டு இருக்கும்போது சுருதி சொல்கிறாங்க, ஏன்னா என் ஃப்ரெண்டு மலேசியாவில் தான் இருக்கா, அங்கேயே செட்டில் ஆகிட்டா. அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஃபேமிலி 2 தலைமுறையும் அங்கே இருக்காங்க. இங்கே வந்து என் கூட படித்தா, இப்போவும் என்கிட்ட தொடர்பில் தான் இருக்கா. இன்னொரு எங்கள் உறவினர் கூட இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சூப்பரு. அவங்க என்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்களா? அம்மா பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. நல்லா தான் போச்சு. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன நடைமுறை அப்படின்னு சொல்லி கேட்கணுமே அப்படிங்கிறாங்க. அழகாக கேட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இவங்க அப்படிங்கிறாங்க, என் தம்பி ஒய்ஃப் சார். இது என் தம்பி. அவர் ஏன் கையில் கட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் சமைக்கும் போது லைட்டாக கரண்டி போட்டு போல இனிமே போட்டு சமையல் வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. அதனால் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணதுக்கு பார்த்துட்ருக்கோம். பேங்க் அங்கங்கே அலைகிறான், லோனுக்கு வசம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சந்தோஷ் சார் சிரிக்கிறாரு. முத்து உங்கள் தம்பி எப்படி அப்படிங்கிறாங்க. சார் என்ன மாதிரி அவன் 10 மடங்கு ரொம்ப நல்லவன் சார், இந்த மனோஜ் மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்பவே கடுப்பாகிறாரு. அப்போ முத்து மலேசியாவில் எனக்கு ஹெல்ப் பண்ணி தர சொல்லுங்கள், அந்த சுருதியும் உங்கள் தம்பியும். அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கைமாறா நான் டீலர்ஷிப் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மனோஜ் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு, ஏகப்பட்ட பேர் அவரை டீலர்ஷிப் மாற்றுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இவரை மாற்றி தான் ஆகணும். ஆனாலும் உங்கள் அண்ணன் அப்படிங்கிற முறை தான் கொடுத்தேன். இப்போ உங்கள் தம்பிங்கிற முறையில் அவருக்கு நான் மாற்றி கொடுத்துருவேன். தயவுசெய்து நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. டேய் ரவி எப்புட்றா அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு தொழில் பற்றி தெரியாது அப்படிங்கிறாங்க. இது ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் டீலராக இருக்க போகிறீங்க, சப் டீலர் எல்லாமே உங்கள்கிட்ட காசு தருவாங்க, எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுற வேண்டியது. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் மட்டும் எடுத்துருங்க சரிங்களா, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. சார் அப்போ நான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்லுதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு சுத்தமாக வந்து எப்படி தொழில் பண்ணேன்னு தெரியலை. முத்து அண்ணங்கிற ஒரே தகுதிக்கு தான் உங்களுக்கு டீலர் ஆக்குனேன். இப்போ முத்தோட தம்பிங்கிற தகுதிக்கு அவர் மாற்றி கொடுங்க. நீங்கள் சப் டீலர் வேணும்னா உங்கள் தம்பி ரவிகிட்ட கேட்டுக்கிடுங்க. ஏம்மா சுருதி அங்கே யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்ககிட்ட உடனே பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பேசுகிறேன் சார்ன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, ஒன்றுமில்ல எங்களுக்கு தெரிஞ்ச சார் வந்து டிவி கம்பெனி வச்சுருக்காரு, அவங்க வந்து அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்காங்க, அதுக்கு நடைமுறை என்ன அப்படிங்கிறாங்க. உடனே கொண்டா நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சார் நானும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப எளிமை சார் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பரு, கேட்குறவங்கலாம் அப்படி இப்படின்னாங்க, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறீங்க அப்படிங்கும்போது அங்கே டீலர் கிடைப்பாங்களா சார் எனக்கு அப்படிங்கும்போது, நானே கூட எடுத்து பண்ணுறேன் சார், உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படிங்கும்போது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சுருதி உங்களுக்கு அவங்க நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு, நம்ம நம்பிக்கையான ஆளுங்க இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஸ்னஸ் பண்ணலாம். ரவி முறைப்படி நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், முத்து என் கூட காரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போகிறாரு. இங்கே அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போகிறாரு மெட்ராஸில். அங்கே போய் ரவிக்கு முறைப்படி எல்லாம் மாறுது. இங்கே மனோஜுக்கு சரியான வைக்க இந்த முத்து பார்த்த பார்வை தான் வந்து என் டீலர்ஷிப்பே வந்து ரவிக்கு போகிற மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட சொல்கிறாங்க. ஏம்மா இந்த வீட்டில் முத்து மீனாவும் இருக்கவே கூடாது, அவங்க என் தொழிலை கெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. விஜயா அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏங்க இந்த ரவிக்கு செய்கிற வேலையை வந்து ஏங்க இந்த முத்து வந்து மனோஜ் செய்ய மாட்றான். மனோஜ் ஒரு டீலர்ஷிப் வச்சு சந்தோஷமாக நடத்திட்டுருக்கான், சக்ஸஸாக நடத்திட்டு இருக்கான். அதை பிடுங்கி வந்து ரவி கொடுத்துட்ருக்கான். ஒரே வீட்டுக்குள்ளே சண்டை இழுத்துட்டு ஒரு வேலையை பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா மனசில் வச்சுக்க, மனோஜுக்கு தொழில் பண்ணி தரல, எதுக்கும் லாயக்கு இல்லை, டீலரை மாற்ற எப்படி முத்தோட அண்ணன் இருக்கானா எப்படி மாற்ற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முத்தோட தம்பி இருக்காருன்னு சொல்லிட்டு மாற்றி கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு முத்து வந்து நேர்மையாக இருக்கான், உண்மையாக இருக்கான். அவன் உண்மைக்காக வந்து அவங்க வேண்டியவங்களுக்கு கொடுக்காங்க. மனோஜுக்கு இவ்வளோ நாள் அதனால தான் இருந்திருக்கு. தற்பெருமையாக தான் பெரிய பிஸ்னஸ்மேன்ட்டு தான். கடைசியில் பார்த்தியா முடிஞ்சதா, இதை வச்சு தான் கடன் அடைச்சி நான் வந்து பெரிய ஆளாயிருவேன்னா, இப்போ கடன் எப்படி கொடுக்க போகிறான் அப்படிங்கும்போது மனோஜ் திருதுன்னு முழிக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க எதுக்கு மனோஜ் கஷ்டப்படணும், ரோகிணி மாமாவுக்கு தான் பிள்ளை கிடையாது, அவரை நாசுக்காக பேசி வர சொல்லுங்கள், நான் வந்து அவர் சொத்தில் கொஞ்சம் பங்கு வாங்கி கொடுக்க சொல்கிறேன், அதுக்கப்புறம் ரோகிணி அப்பா சொத்தை விற்ற பிறகு நம்ம என்னத்தை கொடுக்க சொல்லுவோம், இல்லை அந்த சொத்துமே ரோகிணி தானே வருவோம் அப்படிங்கிறாங்க. விஜயா இப்படிலாம் பேசுறது உனக்கு நாவு கூசலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க கூசணும், நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், ரோகிணி உங்கள் மாமா பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் தெரியலையா அப்படின்னு சொல்லி வித்தியா ஒரு நம்பர் ஆஃப் ஆன நம்பரை கையில் கொடுத்துட்றாங்க. இங்கே விஜயா கால் பண்ணி பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே மனோஜ் அந்த நம்பரை கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பார்க்குறாங்க. அப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் வந்து போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா ஃபோன் போகலம்மா, அடுத்தாப்புல ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் எடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறாங்க.
சரிடா, எப்படியாவது இந்த முத்து மீனா முன்னாடி இந்த ரவி சுருதியோட நீ பெரிய ஆளாக இருக்கணும்டா அந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இன்னும் நீ திருந்தலை விஜயா, இந்த வீட்டிலே நீயும் பெரிய ஆள் நான் பெரிய ஆள்னு பசங்களுக்குள்ளேயே ஏற்றியும் இறக்கியும் பேசிகிட்டு இருக்க பற்றியா, நீ ஒரு நாள் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடுப்பில் ரூம் பார்த்து போகிறாங்க. அண்ணாமலை இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.